الله. ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلى وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون. And do not you eat your properties among yourself, between you. That is also okay. بينكم, it's between you. بالباطل, wrongfully, இல்லாட்டி falsely, forgerly, என்ன ஃபோர்ஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸை மாற்றி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க ப்ராப்பர்ட்டியை ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுடைய சொத்தை வெல்த்தை என்ன செய்ய வேண்டாம், சாப்பிட்ற வேண்டாம். அண்ட் ஃபர்தர் இந்த ஃபோர்ஜரி எப்படிலாம் நடக்கலாம்? தூதுலா இதுக்கு உடந்தையாக இருக்கிறதுக்கு நீங்கள் யூ டோன்ட் ட்ரை டு என்னது கால் பீப்புள் ஃபார் யுவர் ஹெல்ப். தூதுலா அண்ட் ப்ரெசன்ட் இல்லாட்டி ஆஃபர் துதுலு, ஐதர் ப்ரெசன்ட் ஆர் ஆஃபர். நீங்கள் என்னது ஆஃபர் பண்ண வேண்டாம். என்ன ஆஃபர் பண்ண வேண்டாம்? பிஹா towards the authorities. அப்போ in this offer towards the authorities refers to what? Somebody can give it a chat. இந்த chat என்னது? இது எதை எதை எல்லாம் மீன் பண்ணுறான்? துதிலா and do not offer or present with it to the authorities so that you may eat a portion from the wealth of the people. பிறர் சொத்துலேருந்து என்னது அவங்களுடைய அதை நீங்கள் அபகரிக்கிறதுக்காக நீங்கள் இது போல செய்ய வேண்டாம். பரீக்கன் பிலிஸ்மி sinfully வன்தும் தாலமோன் while you know, தெரிந்து கொண்டே என்னது இது போல செய்ய வேண்டாம். as people have rightly guessed என்னது துதுலா refers to என்னது bribery. இப்போ நீங்கள் என்னது லஞ்சம் கொடுத்து உன் பிறருடைய சொத்தை அபகரிப்பதற்காக நீங்கள் யாருக்கு என்ன செய்ய வேண்டாம், லஞ்சம் கொடுக்க வேண்டாம். அப்படி நீங்கள் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாம் இந்த ஆயத்து மூலமாக தரேன். ஒலா தாக்குலு, பிறகு உண்ணாதீர்கள் உங்களுடைய செல்வங்களை உங்களுக்கு மத்தியில் தவறுதலாக சாப்பிடுவதற்காக. வத்துதிலா, இன்னும் கொடுக்காதீர்கள் அதனை கொண்டு அவற்றை அதிகாரிகளிடம், இல்லை ஹுக்காமி அதிகாரிகளுக்கு அது லஞ்சம் கொடுக்காதீங்க. தட்ஸ் வாட் இட் மீன். தாக்குலு, நீங்கள் உண்பதற்காக ஒரு பகுதியை மின் அம்பாலில் நாசி, மக்களுடைய செல்வங்களை உண்ணுவதற்காக ஊரில் அடைத்து உலையில் போடுவதுங்கிற மாதிரி அது ஊர் சொத்தை எல்லாம் அபகரித்து நம் வீட்டுடைய உலையை பற்ற வைக்கிற அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம். இன்னைக்கு ரொம்ப குறிப்பாக today's politicians have another bigger role to play on another to understand another all these ayat of Allah. மிலிஸ்மி பாவமாக வன்தும் தாலமோன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வேண்டுமென்றே என்னது நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்க செய்தியை பார்க்குறோம். somebody can present எஸ்அலூனக அஹில்லா, அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். இங்கே நான் கேட்கிறேன் யாருக்கு, அதனால என்னது அவர்கள். இந்த அவர்கள்ங்கிறது யாரு? உம்மிடம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்வது யாரு? somebody can give it a guess on a chat. அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் அஹில்லா, பிறைகளை பற்றி. ஏன் இந்த பிறைகள் என்னது ஒரு நாளைக்கான நீங்கள் பார்க்கலாம், நிலாவுடைய இந்த ஷேப் என்னது மூன் சைக்கிள், லூனார் சைக்கிள் நம்ம சொல்கிறோமே, ஏன் மாறி மாறி வருகிறது, ஏன் ஒரே ஷேப்பில் இல்லை, இந்த பிறைகள் எதற்காக இருக்கிறது அப்படின்னு மக்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். குல், அல்லாஹ் எதற்கு என்னது பதிலளிக்கிறான், கூறுவீராக. கிய, அவை மவாக்கீத்து, காலம் காட்டுபவையாக இருக்கிறது. இட்ஸ் அ கேலண்டர். யாருக்காக கேலண்டராக இருக்கிறது? மக்களுக்கான, என்டையர் மக்களுக்கான கேலண்டராக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற சோலார் சிஸ்டம் பேஸ்டான கேலண்டர்ஸில் என்னது 30 or 31 டேஸ் வச்சுக்கிறோம். நம்ம லீப் இயர் சொல்கிறோம். இதை விட தி பர்ஃபெக்டான மெத்தடாலஜி என்னன்னா லூனார் பேஸ்டு தான். இஸ்லாம் 2 பேஸ்டு கேலண்டரையுமே என்னது அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஒன்று சோலார் சன்னை எதுக்காக இஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா ஒரு நாளுடைய ஒரு டேவுடைய ஸ்கெடியூலை டிசைட் பண்ணுறதுக்கு சன்னை என்ன செய்கிறது நடுநிலையாக வச்சு அதை மையமாக வச்சு ஒரு நாளுடைய பகுதி என்னது பிரிக்கிறது. ஜொஹர் ஃபஜர் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இது எதை பொறுத்துனா சன்னுடைய அந்த பொசிஷனை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுறோம். அதே ஒரு நாள், ஆனால் ஒரு மாதம் வருடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம்னா 3 ஃபாலோ பண்ணி செய்கிறோம். அந்த 3உடைய ஷேப்பை பொறுத்து அதனுடைய டேஸ் என்ன செய்கிறோம் டிசைட் பண்ணுறோம். அதை தான் எல்லாம் சொல்கிறேன். இது எதற்காக இது வச்சுருக்கோம்னா மனிதர்களுக்கு காலம் காட்டுவதற்காக இந்த ஒரு ஏற்பாடை எல்லாம் செய்திருக்கிறான். எந்த நாள் போகிறது, எந்த நாளில் அவங்க வாழ்கிறாங்க தெரிவதற்காக, மிக குறிப்பாக மக்களுக்கு காலம் காட்டுவதற்காக, மிக குறிப்பாக ஹஜ்ஜுக்காகவுமாக. ஏன்னா ஹஜ்ஜினுடைய மாதங்களை தெரிந்து கொள்வதற்காக ஏற்பாடு இருக்கிறது. இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன்,
என்ன கிளாரிஃபிகேஷன்? லைசல். இன்னும் இல்லை நன்மை. அதாவது நீங்கள் வருவது புயூத்தி, உங்கள் வீடுகளுக்கு பின்புறத்திலிருந்து வருவதில் எந்த விதமான என்னது பலனும் இல்லை. வலாக்கின்னல் பிர்ர, எனினும் நன்மை எவர் அல்லாவை நஞ்சுகிறார்களோ. இது எதனை குறித்து கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாலும் என்னது ஹஜ் இருந்தது. மக்கள் அதில் நிறைய என்னது சடங்குகள் வச்சிருந்தாங்க. அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ் சொல்லாத பல்வேறு சட்டங்களை வச்சிருந்தாங்க. அதனை ஒன்று ஒன்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களைகிறார்கள். அதில் ஒன்று என்னன்னா, அவர்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. என்னன்னா, ஹஜ்ஜுக்கு போகும்போது என்னது, நீங்கள் என்னது வீட்டு வாசல் வழியாக போகணும், திரும்பி வரும் பொழுது வீட்டு வாசல் வழியாக வரக்கூடாது, கொல்லைப்புறமாகத்தான் வரணும் அப்படின்னு ஒரு ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. அதனை தான் நல்லா இங்கே கிளாரிஃபை பண்ணுறா. அதுக்கும் இதுக்கும் என்னது, எந்த வாசல் வழியாக போறீங்க வரீங்கிறத பொறுத்து எந்த நன்மையும் இல்லை. எதன் மீது தான் நன்மை? நன்மை எதன் பால் இருக்கிறது? எவர் அல்லாவுக்கு அஞ்சிருக்கிறாரோ அதனின் பாலே எனது நன்மை இருக்கிறதுங்கிற கிளாரிஃபிகேஷனும். வாத்து, பிறகு வாருங்கள் உங்கள் வீடுகளுக்கு மின் அபுவாபிகா, அதனுடைய தலைவாசல் வழியாகவே வாருங்கள். இதுல ரொம்ப முக்கியம் என்ன ஹஜ்ஜுனுடைய கேஸ்ல? ஒத்தக்குல்லா, அல்லாவை நீங்கள் அஞ்சினீர்களா என்பதுதான் மிக குறிப்பாக முக்கியமான செய்தி. ஒத்தக்குல்லா, அல்லாவை அஞ்சுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் ஆவதற்காக, வெற்றியுடையவர்களாக ஆவதற்காக. ஃபலா என்று வரும். வெசலூனக அனில் அஹில்லா, they ask you about the new moons. Same, they are the indicators, or you can say it like mawakitu. Some people translate it like calendar for the people. Both are one and the same. And al-hajji, and also for the hajj. And it is not the righteous that you come to the houses from its back, but the righteousness is, which is good, is the one who fears Allah. That is the main point to be concerned, not on the outskirt and the activities that you do. Watu, and come to the houses from their doors. Wattaqullah, and fear Allah, so that you will be successful. Yeah. Somebody? وقاتلوا في سبيل الله, and fight in the way of Allah. الذين يقاتلونكم, those who fight you. ولا تعتدوا, and do not transgress. إن الله لا يحب المعتدين, Allah does not like the transgressors. وقتلوهم حيث ثقفتموهم, and kill them wherever you find them. وأخرجوهم من حيث أخرجوكم, and drive them out from wherever they drove you out. وَالْفِتْنَةُ أَشَدُّ مِنَ الْقَتْلِ, and the oppression is worse than the killing. وَلَا تُقَاتِلُوهُمْ عِنْدَ الْمَسْجِدِ الْحَرَامِ, and do not fight them near Masjid al-Haram. حَتَّى يُقَاتِلُوكُمْ فِيهِ, until they fight you in it. فَإِنْ قَاتَلُوكُمْ فَقْتُلُوهُمْ كَذَلِكَ, then if they fight you, then kill them. كَذَلِكَ جَزَاءُ الْكَافِرُونَ, such reward is for disbelievers. فَإِنْ تَهَوْا فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَحِيمٌ, then if they stop, then indeed Allah is of forgiving and merciful, most merciful. وَقَاتِلُوهُمْ حَتَّى لَا تَكُونَ فِتْنَةٌ وَيَكُونَ الدِّينُ, and fight against them until not their oppression becomes the religion for Allah. فَإِنْ تَهَوْا, then if they stop, فَلَا عُدْوَانَ إِلَّا عَلَى الظَّالِمِينَ, if they stop, then no hostility except against the oppressors. Shahrul Haram. I'm asking you this question. What are the sacred months in Islam? Somebody can put it on chat. Shahrul Haram is for the Shahrul Haram. There is no compensation for that. Nobody can replace it. Why such Shahrul Haram is being maintained in Islam? Somebody can put it on chat. Hurmat. If somebody violates that, Hurmat is for all the violations. Qisas, there is a legal retribution. There is a legal retribution for all the violations that you do. Famanitada, then whoever transgresses upon you, then you are also allowed to transgress on it in like of what he has transgressed upon you. Wattakullah, and fear Allah,
and know that Allah is along with those who really fear. Wanfiku. In the process of war, just like people's presence is important, their skills are important. Similarly, there is something more is important. Even till date, it is important. Wanfiku and spend in the way of Allah. What are all things that you can spend? You can spend time, money, energy, skills, contacts, influences, whatnot to favor Islam have to be spent for the cause of Islam. Wala tulku. And do not throw yourself with your hand towards destruction. Without spending, don't lead yourself to destruction. Wa'asin and do good. Verily Allah is along with those who really do good doers. ஷஹருல் ஹராம் புனிதமான மாதங்கள் புனிதமான மாதங்களுக்கு சமமானவை. இங்க புனிதமான மாதங்கள் as people have rightly said என்னது? முஹர்ரம், ரஜப், துல்ஹிஜா, துல்காய்தா. இந்த 4 மாதங்கள் ஏன் புனிதமான மாதங்கள்னா, ரஜப் மாதம் என்னது? இட் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் என்னது? டூயிங் உம்ரா. அதே போல மிச்சம் 3 மாதங்கள் ஹஜ்ஜுனுடைய மாதங்கள். அப்போ இந்த மேலே சொன்ன இந்த போர் இந்த 4 மாதங்கள்ல என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க கல்ஃப்ல வேலை பார்ப்பவர்கள்ட்ட கேட்கலாம், இந்த 4 மாசம் பெருசா என்னது ஆக்டிவிட்டிஸ் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. இது பேணப்பட வேண்டும். ஏன்னா இங்க இந்த 4 மாதங்கள்ல எந்த போரும் நடக்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் பயணிகள் வருவாங்க, அவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த நடைமுறை எல்லாம் வழிவகுக்கிறான். ஒருவேளை யாரேனும் இதனை வயலேட் பண்ணா பிறகு அவர்கள் பழி தீர்க்கப்பட வேண்டும். என்ன அங்க அந்த அந்த வரையறை இங்க சொல்றா ஃபமனித்ததா. பிறகு யாரேனும் வரம்பு மீறினால் உங்கள் மீது பிறகு நீங்களும் என்னது வரம்பு மீறுவதற்கு அது போல எந்த அளவுக்கு அவர் வரம்பு மீறினார்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வரம்பு மீறுபவர்களாக இருக்க வேண்டும். மாத்ததா எதன் மீது? உங்கள் மீது. வத்தக்குல்லா பிறகு அல்லாவை அஞ்சுங்கள். வயலமும் நிச்சயமாக அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இறையச்சமுடையவர்களுடன் இருக்கிறான். இப்போ இந்த இறையச்சமுடையவர்கள இந்த இந்த ஃபைட்டிங்ல இருப்பவர்களையும் என்னது சேர்த்து சொல்கிறான்ல. இங்க இன்னொரு செய்தி இருக்கிறது. இந்த கிசாஸ் பற்றின ஒரு செய்தி இருக்கு. பழி தீர்ப்பது இஸ்லாத்தில் என்னது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுனா, இது இல்லைன்னா இந்த ஒரு அனுமதி கொடுக்க விடாட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் நீங்க பார்க்கணும்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் சீக்கியர்களால் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னா, அந்த சீக்கிய வம்சங்களையே என்னது அழித்துளிக்கக்கூடிய ஒரு கொலைக்கு அந்த கொலையாளி என்ன செய்யப்படணும்? கொலை செய்யப்படணுமே தவிர அந்த வம்சமோ அந்த கூட்டமோ அந்த இனமோ என்னது இன அழிப்பு என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. அப்ப அது போல கலவரங்கள் கட்டுப்படுத்தப்படணும்னா எந்த ஒரு ஆணோ அந்த ஆண் என்னது அந்த ஆண் கொலை செய்தால் அந்த ஆண் கொலை செய்யப்படணுமே தவிர அவங்களுக்கு குடும்பமே அல்ல, அவர்களுடைய ஊரே அல்ல, அவர்களுடைய இனமே தெருவே அல்ல. அந்த செய்தியை தான் நீங்க எல்லாம் சொல்றேன். அவர்கள் தான் என்னது யார் இந்த கிரைம்ல பாட்டானார்களோ அவர்கள் மாத்திரம் என்னது தண்டிக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற அந்த ஷரியா லிமிட் இங்க இருக்கிறது. வன்ஃபிகு இன்னும் நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில். வலா துல்கு பிறகு போட்டுக்கொள்ளாதீர்கள். உங்கள் கைகளினாலேயே நீங்கள் அழிவுகளை தேடிக்கொள்ளாதீர்கள். இதுக்கு நிறைய முஃபஸிரிங்கள் நிறைய என்னது தப்சீர் தராங்க. கைகளினால் செய்து கொள்ளக்கூடிய உங்களுடைய காரியங்களினால் என்னது உங்களுக்கே அழிவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியங்களை செய்யாதீர்கள் இந்த செய்தியும். அரசின் இன்னும் நல்லறம் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நல்லறம் புரிவருடன் இருக்கிறான். இதற்கப்புறம் என்னது ஹஜ்ஜை குறித்த ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷன் இருக்கிறது. ரொம்ப அனலஜியா என்னது இப்போ சமீபத்தில் ஹஜ்ஜு முடிஞ்சிருக்கிறது. அதனை குறித்த டீட்டெயில் டிஸ்கஷன் இன்ஷால்லா நாளை பகுதியில் பார்க்கலாம். Somebody can present and close the day today.